அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு அரசு வேலை பெற வாய்ப்புள்ள ராசிகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக அரசு வேலை நமக்கு கிடைக்காதா என்ற ஏக்கங்களும் ஆதங்கங்களும் பலருக்கு பலவாறாக உண்டு. அதிகம் படித்தவர்கள் கூட அரசு துறை சார்ந்த வேலைக்காக அதிகமாக முயற்சிகளை மேற்கொண்டு சிலருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் கிரகபலன்களுடைய சாதகமற்ற தன்மைகளாலும் அரசு வேலை என்ற பெரும் வார்த்தை கனவாகவே பலருக்கு போயிருக்கலாம். ஆனால் மேற்சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அரசு துறை சார்ந்த தேர்வுகள் நீங்கள் எழுதும் பொழுது அதில் அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக அதிகம். அதனால் அரசு வேலைக்காக முயற்சி மேற்கொள்ளக்கூடிய 12 ராசிக்காரர்களும் புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனால் கிரக ரீதியாக கோச்சார ரீதியாக மேற்சொல்ல உள்ள ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. அதனால் மேற்சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் தீவிரமாக அரசு துறை சார்ந்த தேர்வுகளில் அதிக கவனம் செலுத்தி தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்த்து 100% உங்கள் உழைப்பை வெளிக்காட்டுங்கள். அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் எம்பெருமானான ஈசனுடைய அருளாலும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் அரசு வேலை பெற வாய்ப்புள்ள அதிக ராசிகளில் இந்த வருடம் முதன்மையான ராசி ரிஷப ராசியாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பெரும் அறிவிற்கு அதிபதியும் மிகப்பெரிய சுபகிரகமும் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களது வாக்குஸ்தானத்தில் மிக வலிமையாக இந்த வருடம் அமரப்போவதும் அவரே உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வருவதும் உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து முழுமையாக விலகி உங்களது 11ஆம் இடமான உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்குள் இந்த வருடம் சஞ்சாரம் செய்யப்போவதும் மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் அரசு வேலை கிடைக்காதா என்று ஏக்கத்துடன் பலகாலமாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சில ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் அரசு துறை சார்ந்த தேர்வுகள் எது வந்தாலும் அவசியம் நீங்கள் எழுதுங்கள். அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் வாய்ப்பும் அதற்கான சந்தர்ப்ப சூழல்களும் உங்களுக்கு மிக அதிகம். அடுத்து அரசு துறை வேலைக்காக முயற்சி மேற்கொள்ளக்கூடிய நபர்களில் அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களது 9ஆம் இடமான பட்டப்படிப்பு ஸ்தானம் மற்றும் மிகப்பெரிய உயர்வு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் அவரே உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியாக வருவதும் உங்களது 6ஆம் இடத்திற்குள் மந்த கிரகமான சனி பகவான் மறைந்து விபரீத ராஜயோக அமைப்பில் பலம் பெற்று செயலாற்றுவதும் ராகு பகவான் உங்களது 5ஆம் இடத்திற்குள் வலிமையாக இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான விஷயமாகும். அதனால் அரசு துறை வேலைக்காக அதிக முயற்சி எடுக்கக்கூடிய சில துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் முழு உத்வேகத்தோடும் முழு தன்னம்பிக்கையோடும் நீங்கள் தேர்வுகள் எழுதலாம். உங்களுக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அடுத்து அரசு துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதும் ஒரு நல்ல அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் அரசு துறைக்கு பெரும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான கேது பகவானும் உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை விட்டு பரிபூர்ணமாக அகழ்வதும் இந்த வருடம் மிகவும் சாதகமான விஷயமாகும். 4ஆம் இடத்தில் மட்டும் சனி பகவான் இந்த வருடம் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வதனால் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்து படித்து தேர்வுகள் தன்னம்பிக்கையோடு எழுதினாலும் ஏதாவது ஒருவித சஞ்சலங்களும் ஒருவித பய உணர்வுகளும் குறிப்பாக தாழ்வு மனப்பான்மைகளும் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களிடம் மிக அதிகமாக காணப்படும். ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானமாகும். அதனால் மனரீதியாக ஒருவித தளர்ச்சிகள் அவ்வப்போது ஏற்படலாம். குறிப்பாக அவநம்பிக்கைகள் உங்களிடம் மேலோங்கலாம். அதனால் முடிந்தவரை அவநம்பிக்கைகளை தூக்கி வீசிவிட்டு தன்னம்பிக்கையோடு இந்த வருடம் நீங்கள் அவசியம் அரசு துறை சார்ந்த தேர்வுகள் எழுதுங்கள். பெரும் இடைஞ்சல்கள் வந்தாலும் எது வந்தாலும் என்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற துணிந்து நீங்கள் அரசு துறை சார்ந்த தேர்வுகள் எழுதும் பொழுது அவற்றால் சாதகமான பலன்களையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அடுத்து அரசுத்துறை வேலைவாய்ப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மகர ராசியாகும்.
மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு 7 சனியிலிருந்து சனி பகவான் முற்றாக இந்த வருடம் விலகுவதே உடம்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாரம் இறங்கியது போன்ற உணர்வுகள் ஏற்படும். குறிப்பாக மனரீதியாக ஒரு தெளிவும் நம்பிக்கையும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பிணக்குகள் பின்னடைவுகள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். புது தெம்பும் தைரியமும் மனதில் எழும்பும். அதே போல குரு பகவான் உங்களது 6ஆம் இடத்திற்குள் மறைந்தாலும் அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 12ஆம் இடமான சுபவிரய ஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமின்றி உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்வையிடுவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் இந்த வருடம் கல்வியில் நல்ல மேன்மைகள் உருவாகும். அதனால் அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் முழு தன்னம்பிக்கையோடு முழு தைரியத்தோடு மகர ராசிக்காரர்கள் தேர்வுகள் எழுதுங்கள். உங்களுக்கு மதிப்பெண் விகிதம் உயர்வும் நெடுநாளாக கனவு கண்டு கொண்டிருந்த அரசுத்துறை என்ற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக மிக அதிகம். அடுத்து அரசுத்துறை வேலைவாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது வாக்காதிபதியான குரு பகவான் உங்களது 5ஆம் இடத்திற்குள் பரிபூர்ணமாக சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து தன்னுடைய சுப பார்வையான 7ஆம் பார்வையாக உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பது நல்ல சிறப்பாகும். குறிப்பாக உங்களது பிறப்பு கால ஜாதகத்தில் லாபாதிபதியான குரு பகவானே லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் நெடுநாளாக கனவு கண்டு கொண்டிருந்த அரசுத்துறை வேலை என்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. 7 சனி இன்னும் முடியவில்லையே, பாதச்சனியாக சனி பகவான் வேறு வருகிறாரே, அதனால் தடைகளை ஏற்படுத்துமோ என்ற கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாக சனி என்றாலே சற்று தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய கிரகமாகும். குறிப்பாக மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகும். அதனால் முடிந்தவரை நீங்கள் தன்னம்பிக்கையை அதிகம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை தேவையற்ற குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்பி எனக்கு இது கிடைக்காது என்று தாழ்வு எண்ணங்களை தூர வீசிவிட்டு துணிந்து அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அதிக துணிச்சலோடும் அதிக தைரியத்தோடும் நீங்கள் எழுதுங்கள். அரசுத்துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். மற்ற ராசிக்காரர்களுக்கு அரசுத்துறை வேலைவாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏக்கமும் எண்ணங்களும் இருக்கலாம். அப்படியல்ல, உங்களது பிறப்பு கால ஜாதகத்தில் கிரக பலன்கள் வலிமையாக இருந்து சுபகிரகமான குரு பகவான் அந்த கிரகங்களை பார்வையிடுவதும் அந்த கிரகங்களுடன் சேர்க்கையில் ஈடுபடுவதும் உங்களுக்கு அரசுத்துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கமும் சில கிரகங்களுடைய சாதகமான நகர்வுகளும் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதினால் வாய்ப்புகள் அரசுத்துறையில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் அரசுத்துறையில் வேலைக்கு செல்லக்கூடிய சாத்தியங்களும் மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகம். எல்லாம் வல்ல எம்பெருமானான ஈசனுடைய அருளால் அரசுத்துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்துடன் பல்வேறாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற 12 ராசிக்காரர்களுக்கும் இறையருளால் மிக விரைவில் அரசுத்துறையில் வேலை கிடைக்க எம்பெருமானான ஈசன் துணை புரிவார். நன்றி, வணக்கம்.